அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலின் ஹிஸ்பில்லாஹ். கபர், நாம் மரணித்த அடுத்த 24 மணி நேரங்களுக்குள் குடிபோகப் போகின்ற ஆகிரத்தின் முதலாம் வீடு. மண்மேலே ஆண்டு கொண்டிருந்த அரசன் முதல் அடிமை வரை அடங்கி ஒடுங்கி கிடக்கின்ற மண்ணறை வீடு. இருளாலும் தனிமையாலும் விசஜந்துக்களாலும் நிரம்பியிருக்கின்ற பயங்கர வீடு. நரகத்தின் பயங்கரங்கள் சொல்லப்பட்ட நேரத்திலும் கலங்காத எத்தனையோ சஹாபாக்கள் இந்த மண்ணறைகளுக்கு அருகில் வந்திருந்து தங்களது தாடி நனைகின்ற அளவு தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். இந்த மண்ணறை வாழ்விலே ஒருவன் மீட்சி பெற்றுவிட்டால் ஆகிரத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளும் அவனுக்கு இலகுவானதாகிவிடும். இந்த கபரிலே ஒருவன் மாட்டிக்கொண்டால் ஆகிரத்தின் அடுத்த கட்டம் அவனுக்கு கேள்விக்குறியானதாகிவிடும். இந்த மன்னரை நல்லவர்களையும் ஆட்டம் காண்பிக்கும் என்பதற்கான ஒரு வரலாற்றை இப்பொழுது பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழரும் மிக பெரும் சஹாபியுமான ஒருவர்தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வரவும் காரணமாயிருந்த உத்தம சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் தலைமைத்துவத்தையே விட்டு தந்தவர் இவர். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹல் யுத்தத்தின் போது கடுமையாக தாக்கப்பட்டு காயமடைந்து விடுகிறார். இந்த சஹாபியின் வீடு மஸ்ஜிதுன் நபவியை விட்டும் சற்று தூரத்தில் இருந்தது. இவரை அடிக்கடி சென்று பார்த்து வர முடியாது என்ற காரணத்தினால் இவருடைய சிகிச்சைக்கான ஏற்பாட்டை மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகாமையிலேயே செய்து கொடுக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பணிக்கிறார்கள். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வந்து சுகம் விசாரித்து விட்டும் போகிறார்கள். ஒரு நாள் இரவு நடுநிசி நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை கவலையடைய செய்யக்கூடியதான ஒருவரின் மரணம் இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது என சொல்கிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவருடைய மரண செய்தி அல்லாஹு தஆலாவின் அர்ஷையே ஆட்டம் காணச் செய்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி வந்து பார்க்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை தான் காண்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்காக அன்றைய நாள் அந்த மதீனமா நகரமே சேர்ந்து அழுது போன்ற ஒரு காட்சியை அதற்கு முன் யாருடைய மரணத்திற்காகவும் அழுது நாங்கள் கண்டதே கிடையாது. அதுவரை பூமிக்கு வராத 70,000 மலக்குமார்கள் வருகிறார்கள் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக. தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காகவும் கபரிலே இறங்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாள் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக கபரிலே இறங்கி நிற்கிறார்கள். இத்தனை சிறப்புமிக்க இந்த சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை மண்ணறையில் வைத்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென சுப்ஹானல்லாஹ் என சொல்கிறார்கள். இதனை பார்த்த சஹாபாக்களும் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். சற்று நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என சொல்ல சஹாபாக்களும் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை அடக்கம் செய்ததன் பின்னால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வளமைக்கு மாற்றமான அந்த செயலுக்கான காரணத்தை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை கபரின் உள்ளே வைத்த நேரம் கபர் அவருடைய உடலை நெருக்க ஆரம்பிப்பதைக் கண்டே
அந்த நேரத்தில் கவலையோடு சுப்ஹானல்லாஹ் எனச் சொன்னேன். சற்று நேரத்தில் அந்த கபர் நெருக்குவதை விட்டுவிட்டு அவருக்காக இடம் கொடுத்தது. அதன் பிறகுதான் அல்லாஹு அக்பர் எனச் சொன்னேன். ஒவ்வொரு கபரும் எந்த ஒரு மனிதனையும் நெருக்காமல் விட்டுவிடாது. கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் மீட்சி பெற முடியும் என்றிருந்தால் இந்த சஅத் இப்னு முஆத் மீட்சி பெற்றிருப்பார். சுப்ஹானல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب وإذ يتحاجون في النار فيقول الضعفاء للذين استكبروا إنا كنا لكم تبعا فهل أنتم مغنون عنا نصيبا من النار قال الذين استكبروا إنا كل فيها إن الله قد حكم بين العباد وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب قالوا أولم تك تأتيكم رسلكم بالبينات قالوا بلى قالوا فادعوا وما دعاء الكافرين إلا في ضلال إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد.